கௌரவ அடைக்கலன் அவர்களே, உங்களுடைய ஒழுங்கு பிரச்சனை என்ன? அமைச்சர்களிடம் சின்ன ஒரு வேண்டுகோள். இந்த ஜனாதிபதி வந்த நேரம் மீனவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதாக சொன்னார்கள். இப்பொழுது என்னன்னா, பிரதேச சபையால் கொடுக்கப்பட்ட சாமான் விசேடமாக சீன குடியரசு நிதி உதவியின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் 500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 75,000 மீன்பிடி வலைகள் நன்கொடையாக வழங்கப்பட்டன. இந்த மீன்பிடி வலைகள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மட்டக்களப்பு, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை மற்றும் கல்முனை ஆகிய மீன்பிடி மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கடற்தொழிலில் ஈடுபட்டுள்ள 12,500 மீனவர்களுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கௌரவ கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் அவர்கள் 2019 ஆண்டுக்கான இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் ஆண்டறிக்கை மற்றும் 2023 ஆண்டுக்கான இலங்கை தேசிய நீரியல் நீள்வாழ் செய்கை அபிவிருத்தி அதிகார சபையின் வருடாந்த அறிக்கை ஆகியவற்றை நான் சமர்ப்பிக்கின்றேன். இவ்வறிக்கை சுற்றாடல், கமத்தொழில் மற்றும் வளங்கள் நிலையத்தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவிற்கு ஆட்டுப்படுத்தப்பட வேண்டும் என சமர்ப்பிக்கின்றேன். குழு அறிக்கைகளை சமர்ப்பித்தல், கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவின் அறிக்கையினை அக்குழுவின் தவிசாளர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் சமர்ப்பிப்பார். கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அலுவல்கள் பற்றிய ஆலோசனை குழுவின் தவிசாளர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆகிய உபயோகத்திற்காக கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவிற்கு ஆட்டுப்படுத்தப்பட்ட 1996 ஆண்டின் 2ஆம் இலக்க கடற்தொழில் மற்றும் நீரியல் வாழ் உயிரின வளங்கள் சட்டத்தின் 61ஆம் ஆண்டு பிரிவின் கீழ் அப்போதைய கடற்தொழில் அமைச்சினால் ஆட்டப்படுத்தப்பட்ட 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் திகதி 23/21/35ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி பத்திரிகையின் பிரசுரிக்கப்பட்ட ஒழுங்கு விதிகள் மற்றும் 1990ஆம் ஆண்டு 23ஆம் இலக்க கடல் தொழிலாளர் ஓய்வூதிய சமூக பாதுகாப்பு நலன்பெறு திட்ட சட்டத்தின் 29ஆம் பிரிவின் கீழ் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சினால் ஆக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் திகதிய 24/28/13ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமான பத்திரிகையில் பிரயோகிக்கப்பட்ட ஒழுங்கு விதிகள் தொடர்பிலான அக்குழுவின் அறிக்கையை நான் சமர்ப்பிக்கின்றேன். பொது மனுக்கள் சமர்ப்பணம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக் அவர்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, காலி தவளம தெற்கு போகாகுடல்ல 116ஆம் இலக்கத்தில் பதியும் திருமதி ஆர்ஜி லக்மாலி வாசன் அவர்களும் கிடைத்த மனுவை நான் சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன அவர்கள் 4 மனுக்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் அவர்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, வேயங்குட உதமிற்ற 6 இலக்கத்தில் பதியும் TA மைத்ரிபால அவர்களும் கிடைத்த மனுவை நான் சமர்ப்பிக்கின்றேன். மனுக்கள் பொது மனுக்கள் குழுவுக்கு ஆற்றுப்படுத்தப்படும். வாய்மூல விடைக்கான வினாக்கள். கௌரவ கயந்த கருணாதிலக் அவர்கள். கௌரவ சபாநாயகர்களே, 1 நிமிட நேரத்தை நான் கூறுகின்றேன். உங்களுக்கு தெரியும், கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் திகதி எதிர்கட்சியின் பல கட்சிகளைச் சேர்ந்த அன்னளவாக 20 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு திட்வா சூறாவளிக்கு முன் ஆயத்தம் சம்பந்தமான விடயங்களை ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காக ஒரு விசேட தெரிகுழுவை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு பிரேரணை முன்வைத்தோம். அது சம்பந்தமான விடயத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் 1 நிமிட நேரத்தை தாருங்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே. நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போலவே அது நல்நோக்கத்துடன் அரசாங்கம் செய்திருந்தால் கௌரவ சபாநாயகர் அவர்களை சற்று இதை கூறுவதற்கு இடமளியுங்களேன். 1 நிமிட நேரம் தானே நான் எடுக்கின்றேன், அதுபடி நான் எடுக்கவில்லை.
நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இதற்கு முன்னரும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினருக்கு தான் தவிசாளர் பதவி வழங்கப்பட்டது. எமது எண்ணிக்கை அதிகரித்து தவிசாளர் பதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இன்றும் மாலை உள்ளூராட்சி சம்பந்தமான தேர்தல்கள் பற்றி ஒரு தெரிவுகளை நியமிப்பதற்கான ஒரு விடயம் இருக்கின்றது. எதிர்கட்சியிலே 12 கட்சிகள் இருக்கின்றன. 4 அங்கத்துவம் மாத்திரம் தான் கிடைத்திருக்கின்றது. அங்கத்துவத்தின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய விடயம் என்ன? உங்களுக்கு எழுத்து மூலமாக நாங்கள் அறிவித்தோம். குறிப்பாக பொது மனு குழுவினை அழைப்புதல் தொடர்பாக அது சம்பந்தமாக எழுத்து மூலமாக நாங்கள் உங்களுக்கு பதிலை வழங்கி இருக்கின்றோம். அதை நாங்கள் வழங்குவோம் கௌரவ உறுப்பினர் அவர்களே. வினா இலக்கம் 1 கௌரவ MS அப்துல் வாசித் அவர்கள் கடற்றொழி நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரிடம் கேட்பதற்கு. கௌரவ சபாநாயகர் அவர்களே, முதலாவது கேள்விக்கான பதில் சுற்றுலா பயணிகளும் கடல் தொழிலாளர்களும் ஒரே கடற்கரை பகுதியை பயன்படுத்தினாலும் தற்போது பிரதேசத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக உணவுக்காக சிறிய வீடுகள் மற்றும் சிற்றுண்டி சாலைகள் போன்ற பெருமளவிலான பல்வேறு அசௌகரியங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பது எல்லோருக்குமே நல்ல முறையில் தெரிந்த விடயம் இந்த பிரதேசத்தில். அதனால் அவை சம்பந்தமாக கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. 1. 2வது, மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சூழ்நிலையின் அடிப்படையில் மீன்பிடி இறங்கு துறையை வேறொரு இடத்திற்கு மாற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் அதற்கான மிகவும் பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது. அதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட கள ஆய்வுகளின் ஊடாக இதற்காக குடாக்கள்ளி பிரதேசம் பொருத்தமான இடமாக இனங்காணப்பட்டுள்ளதுடன் கடற்கரை மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட கலந்துரையாடலின் இவ்விடயம் பொருத்தமானது என தீர்மானிக்கப்பட்டது. இருப்பினும் இது குறித்து சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. 1. அதே போன்று உத்தேச இறங்குத்துறைக்கான நுழை பாதை என்பது பொத்துவில் பாடமை பிரதான வீதியிலிருந்து கள்ளி வயல் நிலங்களில் ஊடாக அமைக்கப்பட வேண்டும். இவ்வீதியில் நீளம் சுமார் 2.5 கிலோமீட்டர் ஆகும். இதில் ஒரு பகுதி 1.5 கிலோமீட்டர் தற்போது வயல் நிலங்களுக்கு நடுவே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இறங்குத்துறையை நிறுவுவதற்கும் அதன் உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கும் போதுமான நிலங்களை கையகப்படுத்த வேண்டியுள்ளது. அரசாங்கத்தின் மதிப்பீட்டுக்கு அமைய உரிய நட்டீட்டை பெற்றுக்கொண்டு வீதி அமைப்பதற்கான நிலங்களை வழங்குவதற்கான சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்கள் இதற்கான நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை பொத்துவேல் பிரதேச செயலாளர் மேற்கொண்டு வருகின்றார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய இறங்குத்துறை அமைப்பதற்கான இடத்தினை பொருத்தப்பாடு குறித்து சாத்தியக்கூறு அறிக்கைகளையும் ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த சாத்தியக்கூறு அறிக்கை வந்ததன் பிறகு இது சம்பந்தமாக மேலதிகமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அதே போன்று 3வதாக நீங்கள் கேட்டிருக்க அருகம்பை ரொட்டை ஆரம் நகர் மற்றும் கோமாரி பிரதேசங்களில் உள்ளடங்கும் வகையில் கலப்புக்கள் அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதை கேட்டிருக்கின்றீர்கள். இதன் போது தற்போது அருகம்பே கலப்புடன் தொடர்புடைய பிரதேசத்தின் உள்ளடக்கி கலப்பு அபிவிருத்திக்காக சாத்தியக்கூறு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அருகம்பை கலப்பை ஆழமாக்குவது தொடர்பாக சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபையிடமிருந்து பெறப்பட வேண்டிய கலப்பை ஆழமாக்கும் போது வெளியேற்றப்படும் கழிவுகளை கடலில் கொட்டுவதற்கான அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கலப்பு அபிவிருத்தி பணியின் கீழ் அருகம்பே கலப்பில் எல்லைகளை அடையாளப்படுத்துவதற்காக அதாவது 10,048 எல்லை தூண்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. அதில்
1048 தூண்களில் 420 தூண்கள் நடும் பணிகள் நிறைவடைந்துள்ள போதிலும் எல்லை தூண்கள் தற்போது அமைப்பதற்காக இருக்கின்ற பிரச்சனை சம்பந்தமாக தற்பொழுது அது நிறுத்த வேண்டியுள்ளது. எனவே கலப்பின் எல்லைகளை அடையாளப்படுத்துகின்ற நடவடிக்கை கடற்தொழில் திணைக்களம் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க நில அளவை திணைக்களம் உடன்பட்டு இதன் சம்பந்தமாக மேற்கொண்டு வருகின்றது. இது சம்பந்தமாக உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன். அதே போன்று மேலும் அருகம்பை கலப்பின் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் பணிகள் தேசிய நீரியல் வளங்கள் ஆராய்ச்சி நிறுவனம் முன்னெடுத்து வருகின்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே போன்று ஆரம் நகர் கோமாரி ஆகிய பகுதிகளின் அபிவிருத்தி குறித்து தகவல்களை கண்டறிந்து எதிர்காலத்தில் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஏதுவான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் என்று உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். இறுதியாக நீங்கள் 5வதாக கேட்டிருக்கின்ற கேள்விதான் விசேடமாக சீன குடியரசு நிதி உதவியின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் 500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 75,000 மீன்பிடி வலைகள் நன்கொடையாக வழங்கப்பட்டன. இந்த மீன்பிடி வலைகள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மட்டக்களப்பு, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை மற்றும் கல்முனை ஆகிய மீன்பிடி மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கடற்தொழிலில் ஈடுபட்டுள்ள 12,500 மீனவர்களுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக இந்த அமைச்சின் கீழ் இயங்கும் வரையறுக்கப்பட்ட சீனோர் அறக்கட்டளை மற்றும் நோட்சி நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் உயர்தர மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகளை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தித்வா புயலினால் சேதமடைந்த வலைகள் மற்றும் சிறிய மீன்பிடி படகுகள் உற்பத்தி செய்தல் மற்றும் பழுது பார்க்கும் பணிகளை இந்த 2 நிறுவனங்களும் தற்போது ஆரம்பித்துள்ளன. இந்த தயாரிப்புகளை மீனவர்களுக்கு நியாயமான விலையில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அரசு வங்கிகள் ஊடாக சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த தித்வா புயலின் பாதிக்கப்பட்ட படகுகள் உள்ளிட்ட வலைகளை அனைத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு அதற்கான பொறிமுறைகள் நாங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக ஏற்புடையது அல்ல. ஒரு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய மேலதிக முதலாவது குணா, அண்மையில் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக நாட்டின் அநேகமான மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களது வருமான வழியும் இல்லாமலாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் பிரதானமான வருமானம் பெறும் வழியாக மீன்பிடி இருப்பதை தாங்கள் அறிவீர்கள். மருதுமுனை, கல்முனை, சாய்ந்தமருது, நிந்தவூர், அட்டாளச்சேனை, அக்கரைப்பற்று, திருக்கோவில், பொத்துவில், கோமாரி, பாணமை போன்ற பிரிவு மீனவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டதும் வருமானத்தை இழந்ததுமான மீனவர்களுக்கு மானிய அடிப்படையில் அல்லது கடனாக ஏதும் உதவிகளை செய்ய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதா அல்லது நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா, எவ்வாறு இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்க விரும்புகின்றேன். கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்கள் சொல்வதில் உண்மை இருக்கின்றது. உண்மையிலே ஒரு புறம் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பொதுவாக மீனவர்கள் ஒவ்வொரு காலங்களிலும் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் அல்லது கடல் கொந்தளிப்பு அல்லது புயலினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளின் காரணமாக பல்வேறு பாதிப்புகளை சந்திக்கின்றார்கள் என்பது உண்மை. அதே போன்று இடமாக இந்த தித்வா புயலின் காரணமாக இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கின்ற மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பாதிப்பின் பொழுது நாங்கள் மிக தெளிவாக, நான் கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையிலும் கூட, அதாவது தித்வா புயலில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மீனவர்களுக்கும் அல்லது கடற்தொழிலாளர்களுக்கும் அவர்கள் இருக்கின்ற பிரதேசங்களில் பிரதேச செயலாளர் மூலமாக கிடைக்க வேண்டிய அனைத்து உதவிகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் உத்தரவிட்டும் இருக்கின்றோம். அதே போன்று அதற்கான நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றோம். இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் இது சம்பந்தமான உதவிகள் செய்ய வேண்டுமா என்பது சம்பந்தமாக பிரச்சனை இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நாங்கள் இந்த பிரச்சனையின் பொழுது கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் விசேடமாக மன்னார் மாவட்டத்திற்கு நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம். அதே போன்று பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம் என்பது இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய இரண்டாவது மேலதிக வினா, 2024 11/26
நாட்டில் ஏற்பட்ட மினி சூறாவளி காரணமாக பொத்துவில் பிரதேச செயலக பிரிவில் பாதிக்கப்பட்ட மீனவர்களான அப்துல் ரவுப், மீரா மொய்தீன், தௌஃபிக், நிசார், கையூம், முகமது லபை, அப்துல் மனாஃப், தஸ்லீம், நாவூர் பிச்சை, சேவுத்தம்பி, ஃபாரூக், ரிஹான், சுபைர், ஏசி மீரா மொய்தீன் என்பவர்களது 13 படகுகள் இல்லாமல் போனதுடன் 2 படகுகள் மட்டும் இயந்திரம் இழக்கப்பட்ட நிலைமையில் கரைக்கு வந்தன. 4 படகுகள் உடைந்த நிலையில் கரை ஒதுங்கின. தலா 9 லட்சம் தொடக்கம் 20 லட்சம் வரையான சேதங்கள் மதிப்பிடப்பட்டன. ஆனால் இன்று வரைக்கும் எதிர்மான நஷ்டஈட்டு கொடுப்பனவுகளும் மீனவர்களுக்கு வழங்கப்படவில்லை. மீன்பிடி பிரதி அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் நேரிலே வந்து பார்வையிட்டு சென்றார்கள். எந்தவிதமான பயனும் கிடைக்கவில்லை. எனவே இவ்வாறு பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நஷ்டஈட்டினை வழங்க நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பதுடன் இந்த மீனவர்களுக்கு தொழிலை ஆரம்பிக்க கடன் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதையும் கேட்க விரும்புகின்றேன். நிச்சயமாக உறுப்பினர்களே, அதாவது கடல் அனர்த்தங்களின் பொழுது பாதிக்கப்பட்ட மீனவர்கள் இருப்பார்களாக இருந்தால், அவ்வாறு பாதிக்கப்பட்டிருப்பார்களாக இருந்தால், பாதிக்கப்பட்ட படகுகள் இருக்குமாக இருந்தால், அவ்வாறு வழி தவறி சென்றவர்கள் இருப்பார்களாக இருந்தால், நிச்சயமாக எங்களுடைய அமைச்சு அவைகளுக்கான உதவிகளை, மானியங்களை, நிவாரணங்களை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை நாங்கள் எடுத்து வருவோம். இருந்த போதிலும் கூட உறுப்பினர்களே, நீங்கள் குறிப்பாக இந்த உங்களுடைய மாவட்டத்தில் இருந்த அந்த படகுகள் சம்பந்தமாகவும் அந்த மீனவர்கள் சம்பந்தமாகவும் தனியாக இது சம்பந்தமாக என்னிடம் வினவுவீர்களாக இருந்தால் இதற்கான மேலதிகமான தகவல்களையும் உங்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு முடியுமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்வோம். கௌரவ திருமதி ஓசாங்கா உமானி அவர்கள், கௌரவ அடைக்கலன் அவர்களே, உங்களுடைய ஒழுங்கு பிரச்சனை என்ன? அமைச்சர்களிடம் சின்ன ஒரு வேண்டுகோள். இந்த ஜனாதிபதி வந்த நேரம் மீனவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதாக சொன்னார்கள். இப்பொழுது என்னன்னா, பிரதேச சபையால் கொடுக்கப்பட்ட சாமான் கொடுக்கப்பட்டிருந்தா அதுக்கு என்ன பாராளுமன்ற நடப்பாண்டுக்கான 1ஆம் நாள் கூட்டத்தொடர் இன்றைய தினம் ஆரம்பமானது. இதன்போது கேள்வி பதிலின் போது கடற்றொழில் அமைச்சர் பல கேள்விகளுக்கு பதிலளித்தார். இதேவேளை கடற்றொழில் அமைச்சரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் கேள்வி எழுப்ப முற்பட்ட போது சபாநாயகர் அதை தடுத்து நிறுத்தியிருந்தார்.